எங்களை பலப்படுத்தி ஆற்றல் படுத்தி உம்முடைய திரு சொற்களால் அனுதினமும் எங்களை வாழ்விக்கின்ற எங்கள் அன்பின் நிறைவா, இந்த வருடத்தின் துவக்க நாளில் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய திருவசனத்தை கேட்க இப்போதும் ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம். தெய்வ ஆவியானவரால் எழுதப்பட்ட உம்முடைய திருவசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வுக்கு ஆதாரமாயும் உம்மாண்டையிலே நாங்கள் நெருங்கி வாழ்வதின் அடித்தளமாகவும் இந்த புஸ்தகத்தை எங்களுக்கு ஈவாக வழங்கி இருக்கின்றீர். அதன் மேன்மையும் மகத்துவங்களையும் நாங்கள் கண்டறிய உமது தூய ஆவியின் ஒத்தாசையே நாடி நிற்கிறோம். மனித சிந்தனைகளோ வார்த்தைகளோ அல்ல, தெய்வ பலனும் உம்முடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றக்கூடியவைகளாய் காணப்பட ஆண்டவர் அனுகிரகித்தருள வேண்டும் என்று இறை மைந்தர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் பெற்றவராம் நல்ல கடவுளே, ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட இந்த நாளிலே வாழ்த்திக் கொள்கின்றேன். ஆண்டவர் தம்முடைய பேர் இரக்கத்தினாலே புதியதொரு ஆண்டை நம்முடைய வாழ்விலே துவக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கின்றார். 2024 ஆண்டு பல்வேறு நிலைப்பாடுகளின் மத்தியிலே நாம் நிறைவு செய்யவும், பாடுகள், துயரங்கள், சந்தோஷமான சூழ்நிலைகள், இப்படி பல நிகழ்வுகளின் மத்தியிலே வாழ்வின் அனுபவத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பற்பல நிலையிலே நம்மை ஆற்றல் படுத்தி நடத்தி இருக்கிறதை எண்ணி பார்த்து இறைவனுக்கு அனந்த கோடி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்தவும், துவங்கி இருக்கின்ற இந்த புதிய ஆண்டு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும், எதிர்பார்த்த அத்தனை ஈடேறாத காரியங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய திருவுள்ள சித்தத்திற்கு ஏற்றாற்போல் தமது வேளைகளிலே அவைகள் நிறைவேறுவதற்கு ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைத்து இந்த புதிய ஆண்டை நம்பிக்கையோடு துவங்கி இறை அருளையும் ஆசியும் பெற்று வார உங்களை இறை பெயரிலே மீண்டுமாக வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை தொடர்ந்து தலைமை தாங்கி உங்கள் வாழ்வுக்கு, உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலைமைப்பாடுக்கு வழிகாட்டியும் ஆலோசனையும் இருந்து உங்களை நடத்த உங்களுக்காக இறை வேண்டுதலுடன் மீண்டும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நமக்கு சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை கொடுக்க பெற்றிருக்கின்ற தலைப்பு ஒப்படைப்புடைய பங்களித்துவத்தின் கடவுளின் அழைப்பு, God's call for committed partnership. பார்ட்னர்ஷிப் என்கின்ற வார்த்தையை எடுக்கின்ற போது இன்றைய வணிக உலகத்திலே பல்வேறு புரிதல்களை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அது இன்றைக்கு இருக்கின்ற உலகத்திலே பார்க்கிற போது பார்ட்னர்ஷிப்ஸ் இல்லாமல் அநேக பிஸ்னஸ்கள் இன்றைக்கு இல்லை இல்லையா? அங்கே பங்களிப்பு என்பது அல்லது பங்காளித்துவம் என்பது மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு சமூகத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கால நிலைமையிலே தென்னிந்திய திருச்சபை நம்மை அழைக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இறைவனுடன் நம்முடைய பங்களிப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறை அழைப்பு என்பது ஒப்படைக்கப்பட்ட பங்களிப்பிலே இருக்கிறது என்பதை மீண்டும் திருமறையின் வழியாக நமக்கு வலியுறுத்த பெறுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உடன்படிக்கையின் நாளாக நாம் அனுசரிக்கிறோம். This day is observed as covenant day. உடன்படிக்கை என்பது கடவுள் தன்னுடைய படைப்போடு செய்து கொண்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இதை எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து வருகின்றோம். நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். பிறகு ஆபிரகாமோடு அவர் செய்து கொள்கிறார். மோசையோடு உடன்படிக்கை செய்கின்றார். தாவீதினிடத்திலே உடன்படிக்கை செய்கின்றார். அதைத் தொடர்ந்து தன்னுடைய ஏக மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறதின் வழியாக புதிய உடன்படிக்கையை தன்னுடைய மனுமக்களோடு ஆண்டவர் செய்து கொள்ளுகின்றார். ஆகவே இந்த உடன்படிக்கை என்பது கிறிஸ்தவ வாழ்விலே மிக முக்கியமான ஒரு அடித்தளமாக நிற்கிறது. எதற்காக ஆண்டவர் இந்த உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும்? உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்ற ஆண்டவர் தகுதி உற்றவரா என்று சொல்லி எல்லாம் நாம் எழுப்பி பார்க்கின்ற போது, ஆண்டவர் தகுதியற்ற நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இன்னைக்கு இல்லையா, பல வணிகங்கள் இன்றைக்கு நடக்கின்றன. இந்த வணிகத்திலே ஒருவர் பங்காளர்களாக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய சம அந்தஸ்து வேண்டும். அவர்கள் நடத்துகின்ற அந்த நிறுவனத்தினுடைய அதே அனுபவம் அவர்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். அதே அளவுக்கு பணம் பலம் படைத்திருக்க வேண்டும். அதே அளவுக்கு சிந்தனை ஓட்டங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது மாத்திரம்தான் இந்த பார்ட்னர்ஷிப் அல்லது இந்த பங்காளித்துவம் என்பது சரிவர நடக்க முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் செய்து கொள்கின்ற உடன்படிக்கை எப்பேற்பட்டது என்றால்,
படைப்புகளோடு செய்து கொள்ளுகின்றார். தம்மிலையும் கீழே நிற்கின்ற ஜீவராசிகளோடு ஆண்டவர் படைப்பை அவர் உடன்படிக்கை செய்கிறார். இதுதான் ஆண்டவரின் சிறப்பு. இல்லை, ஆண்டவர் மனிதர்களோடு உறவு கொள்ள விரும்புகின்றார். இங்கே இறைமையும் மனிதமும் இங்கே ஒன்று சேர்ந்து இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அப்படி என்றால் தம்முடைய இறைத்தன்மையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் செய்து கொள்கின்ற உடன்படிக்கை என்பது தகுதியற்ற நம் மீது. நம்மாலே எந்த பயனும் ஆண்டவருக்கு இல்லை. எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார், ஆனால் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிறோம் என்று பார்த்தால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு நிந்தையும் அவமானத்தையும் தான் கொண்டு வந்திருப்போம், இல்லையா? சற்று திரும்பி பார்க்கின்ற நாட்களிலே எத்தனை தூரம் இறை வசனங்கள் என் வாழ்வின் நடைமுறையாக இருக்கிறது, எத்தகைய வகையிலே என் வாழ்வு இறைவரை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வாக இருந்திருக்க முடிகிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும், எந்த அளவுக்கு இறை உடன்படிக்கையிலே நாம் தவறி இருக்கிறோம், கீழே விழுந்திருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். ஆகவே உடன்படிக்கை செய்து கொள்கின்ற ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள், இல்லையா? கடவுள் நம்மை தம்முடைய மக்கள் இனமாக மாற்றி எடுத்திருக்கின்றார். தம்மோடு ஆண்டவர் இணைத்து கொண்டிருக்கின்றார். படைப்புகள் என்னை விட கீழ்தானே என்று அவைகளை தள்ளி அசட்டையா எண்ணாதபடி அந்த படைப்புக்கும் மாண்பை கொடுப்பதற்கு தன் ஏக மகனை அனுப்பினார். நாம் அதையெல்லாம் கொண்டாடினோம். இன்றைக்கு அதே மகன், கொடுக்கப்பட்ட மகன் மீண்டும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்ற திருநாள் தான் இந்த புதிய ஆண்டை நாம் அனுசரிக்கிறோம். This day is also commemorated as the dedication day of our Lord Jesus Christ. இல்லையா? குழந்தை பருவத்தில் இருந்த இயேசுவை ஆலயத்துக்கு பெற்றோர்கள் கொண்டு சென்று இறை பணிவிடைக்காக அவரை அர்ப்பணிக்கின்ற திருநாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுகின்றன. அப்படி என்ற போது இந்த உடன்படிக்கையின் மீட்டுருவாக்கத்தை ஆண்டவர் இயேசு செய்கிறார். Once again Christ Jesus renews and restores the covenantal relationship. அதுதான் மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு. ஆகவே இந்த உடன்படிக்கை என்பது ஒரு சம இலக்கை நோக்கி உள்ளது, இல்லையா? This covenant has a very common purpose, and what is that purpose is all about? To establish the just and inclusive reign of God. நீதியையும் அனைவரையும் உள்ளடக்கிய இறையரசை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு மகாபெரிய நோக்கத்தை கொண்டது. இந்த நோக்கத்திலே யாரையும் விட்டு விடுவதற்கு ஆண்டவர் யோசிக்கவில்லை. மாறாக எல்லாரையும் இணைக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார். அனைவருக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார். அனைத்து தன் பிள்ளைகளும் மாண்போடும் மதிப்போடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகையினாலே தான் அந்த உடன்படிக்கை செய்கின்றார். இந்த ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்ற போதே மனிதர்களின் மீது அவர் எதிர்பார்ப்புடையவராக இருக்கிறார். This God who makes covenant with his human being is also a God who expects those human beings to fulfill his desire. அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அந்த படைப்புகளின் இடத்திலே எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த படைப்பு தன்னோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். சுய சிந்தனையிலே அல்ல. அதன்படி நீங்கள் பார்க்கிற போது this God is also a dependent God. சார்புடைய கடவுள். இந்த கடவுள் தன்னாலே தான் இயக்க முடியாத நிலைமை அங்கே கடவுளுக்கும் இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. கடவுள் செயல்பட வேண்டும் என்றால் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், படைப்பு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதை தான் யோவான் 1 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். வார்த்தை மாம்சம் ஆயிற்று, இல்லையா? இப்போ புத்தக ஏட்டிலே இருந்தது, சுருள்களிலே இருந்த திருவசனம் இங்கே நடமாடும் வசனமாக மாறினது. இன்றைக்கு நீங்களும் நானும் நடமாடும் இறை கருவிகளாக்கப்பட வேண்டும். We need to be the mobile instrument of God. We need to move around. We need to continue to spread God's word into this world. இந்த உலகத்தில் இறை திருவசனங்கள் இன்றைக்கும் வாழ்வு பெற வேண்டும் என்றால் அதற்கு உயிர் ஓட்டத்தை நீங்களும் நானும் தான் கொடுக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த உடன்படிக்கை என்பது உறவுகளை கட்டி எழுப்பக்கூடியது. This covenant builds relationships.
உறவுகளை அது சரிபார்க்கக்கூடியது. இன்றைக்கு பல நிலைகளிலே விரிசல்கள் குடும்பங்களிலே காணப்படுகின்றன. இல்லை, இன்றைக்கு குடும்பங்கள் எல்லாம் எங்கே துவங்குகின்றது? சபையிலே தொடங்குகின்றது. சபையிலே துவங்குகின்ற போது என்ன நடக்கிறது? வாக்குறுதிகளின் பரிமாற்றங்கள் நடக்கிறன. ஆனால் எத்தனை பேர் அந்த வாக்குறுதியிலே நாம் உறுதியாய் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறோம் அனைத்து வாக்குறுதிகளிலும் என்றால் அதிலேயும் கேள்விக்குறி இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை குடும்பங்களுக்குள்ளே சகோதர சகோதரிகளின் இடத்திலே விரிசல்கள் இருக்கின்றன, ஏற்றுக்கொள்ளா தன்மைகள் இருக்கின்றன. அதே தன்மைகள் இன்றைக்கு, அந்த தனிப்பட்ட தன்மைகள் இன்றைக்கு பொது தன்மைகளாக திருச்சபைகளிலே வளர்ந்தெடுத்து பகைமைகளையும் பிரிவினைவாதங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றன. இப்பேற்பட்ட நிலைகளிலே இறை உடன்படிக்கை மீண்டும் நம்மை உறவுகளை கட்டி எழுப்ப அழைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே உறவுகளை சரிபார்த்தல் என்பது மிக முக்கியம். எந்த அளவுக்கு இறைமையோடு நாம் உறவு கொள்ளுகின்றோமோ அதே அளவுக்கு நம்முடைய சக படைப்புகளோடு சக மனிதர்களோடு நல்லுறவு கொள்வதையும் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். தொடர்ந்து இதன் வழியாக நல்லதோர் கூட்டுறவும் நல்லதோர் குமுதாயமும் நாம் வளர்த்து எடுக்க முடியும். By having a good relationship, by having an healthier atmosphere, you can develop a good fellowship. You can enhance the community. இன்றைக்கு குமுதாயத்தை நீங்கள் வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல முடியும் என்பதை யோசிக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையிலே இத்தனை அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. இதன் அடிப்படையிலே தான் ஆண்டவர் தம் மக்களிடத்திலே அவர் எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் அவர் நமக்கு வாய்ப்புகளையும் சுதந்திரங்களையும் கொடுத்திருக்கிறார். தேர்வு செய்யக்கூடிய உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லையா? இல்லையா? We have accepted Christ by our own choice. It is not anybody's force. இல்லையா? யாரும் நம்மை தள்ளி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறை பண்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தள்ளவில்லை. நீங்களாகவே வந்து ஆண்டவரை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்று அவரின் திருப்பெயரை அறிக்கை பண்ணி இந்த சபையிலே அங்கமாக இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அவர் எதிர்பார்ப்பதிலே நியாயம் உண்டு. காரணம், நீங்கள் அவர் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த ஆதாரமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற போது இப்போது அந்த கடவுள் உங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். உங்களிடத்திலே தன்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஆவலோடு உங்கள் சமூகத்திலே நிற்கிறார். அதுதான் இன்றைய நாளுடைய 3 திருமறை பகுதிகளும் எடுத்து பேசக்கூடிய விஷயம். இன்றைக்கு நீங்கள் படிக்க கேட்டு முதலாம் திருமறை பகுதி உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 வரைக்கும் நீங்கள் படித்த இந்த பகுதி. உபாகமத்தை குறித்து நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள். இதற்கு மற்றொரு பேர் இணை சட்டம். இந்த இணை சட்டம் என்பது எந்த வகையிலே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டும், அதற்கு ஆதாரமாக ஒரு சில நியாய பிரமாணங்கள் சட்ட திட்டங்கள் தீட்டப்பட்டன. அதன் புஸ்தகம்தான் உபாகமம். இந்த உபாகமத்திலேயும் நீங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவரை நீங்கள் சேவிப்பதற்கும் ஆண்டவரை நீங்கள் சேவிப்பாமல் செல்வதற்குமே வாய்ப்பு உண்டு. There are options for you in this book of Deuteronomy to serve God or not to serve God. So this is what the speciality of our God. நம்முடைய ஆண்டவருடைய தனி சிறப்பே இதுதான். என்ன தனி சிறப்பு என்றால், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என்னை வழிபடலாம், ஆனால் என்னை வழிபட வேண்டும் என்றால் நீ ஒரு சில கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படி நீ என்னை வழிபட விரும்பவில்லை என்றால் உன்னுடைய இஷ்டப்படி நீ நடக்கலாம். இன்றைக்கு சபைகளிலே யோசித்து பார்க்கணும் அதை, இல்லையா? இன்னைக்கு நாம கடவுளை சேவிக்க வேண்டும், கடவுளுக்கு நான் பணிவிடை நிறைவேற்ற வேண்டும் என்று யோசித்தால் சுய சிந்தனைகள் திருச்சபைகளிலே தலைவிரித்து ஆடாது. அப்படி ஆடுகிற போது அவைகளை எதிர்க்கும் துணிவு நமக்கு வரும், இல்லையா? அப்ப அந்த நிலைப்பாடு இன்றைக்கு தேவை. இப்ப இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, இந்த உபாகமத்தின் செய்தி அதுதான். சோ அந்த இடத்துல நீ வாழ்வை தேர்ந்தெடுக்கலாம், நீ வாழ்வை தேர்ந்தெடுக்காமலும் போகலாம். You can choose life or you cannot choose life. You can do whatever you want. But when you acknowledge that Yahweh God is your God, then you have to follow the requirements which God expects from you. உன்னிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பதை நீ நிறைவேற்றி ஆக வேண்டும். அதை தான் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சிறப்பாக துவங்குகின்ற போதே சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேலே, இல்லையா? இந்த மக்கள் இனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி என்ன? இதோ இஸ்ரவேலே,
நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதாவது, இல்லையா, துவங்குகின்ற போதே அதுதான். நான் உன்னிடத்திலே எதிர்பார்க்கின்றதாவது, என்ன எதிர்பார்க்கிறேன்? நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து, இல்லையா, அவரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். the first thing what God expects is love your God, இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் வந்து there are many affectionate and infectionate relationship, இல்லையா. so the marriage is also based on love. அப்ப அந்த அன்பு என்று ஒன்று இல்லை என்றால் உறவுகளின் பிடிமானங்கள் எல்லாமலே போய்விடும். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னை அன்புகொள், இல்லையா. இப்ப நம்மளுடைய மனைவிமார்களோ கணவர்மார்கள் மீது நாம் அன்பு செலுத்துகிறதை எப்படி காட்டுவோம்? செயல் வழியில காண்பிப்போமா இல்லையா? இல்லையா, திருமண நாளானா ஏதாவது ஒன்று செய்வோம், பிறந்த நாளாவது ஏதாவது ஒன்று செய்வோம், இல்லை அன்பிலே திடீரென்று பூரிப்பாகிவிட்டால் நம்மளுடைய உறவுகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசிப்போம். செய்வோமா இல்லையா? இல்லையா. அப்ப அந்த அன்பிலே என்ன இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் மாறி மாறி இருக்கிறன. அந்த அன்பு என்பது விட்டு கொடுக்கும் தன்மையை மற்றும் பெறவில்லை, மாறாக எனக்கு பிரியமானவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும், அவர்களை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று நாம் யோசிப்போம். அதே நிலைப்பாடைத்தான் இங்கே ஆண்டவர் கொண்டு வருகிறார். உன் ஆண்டவரை நீ நேசி, லவ் யுவர் காட். தொடர்ந்து அதிலே இரண்டாவது என்ன வாசிக்கிறோம்? உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்ன செய்யணுமா? சேவிக்க வேண்டும், இல்லையா. நம்மளுடைய தென்னிந்திய திருச்சபையை வந்து இந்த வழிபாட்டை நாம் எப்படி அழைக்கிறோம் ஆங்கிலத்தில்னா சர்வீஸ், இல்லையா, சர்வீஸ் என்று அழைக்கிறோம். அப்ப இங்கே என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் என்றால், உன்னுடைய முழு அவயவமே இறைவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அங்கலாய்ப்பிலே துடிக்க வேண்டும், இல்லையா. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு எதுல துடிக்குதுங்க? எதுல துடிக்குது நம்மளுக்கு, இல்லையா? யோசிக்கிங்க. இங்க திருமறை சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு உன் ஆண்டவருக்கு நீ சேவை செய்வதிலே நீ கவனம் செலுத்து, இல்லையா. வழிபாடுக்குள்ளே இன்றைக்கு எந்த எண்ணங்களோடு நாம் வழிபாடுகளிலே பங்கு கொள்ளுகின்றோம்? உடன்படிக்கையின் ஆண்டவர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கும் தன்மைகளை வை. அது மாத்திரமல்ல, அவரின் வழியிலே நீ நட என மூன்றாம் பகுதி சொல்லுகிறது. So the third statement it says, walk in his ways. அப்ப அவருடைய வழியில் நடப்பது என்றால் அவருடைய குணலட்சணங்களை உன்னிலே வளர்த்துக் கொள்வது. Developing the character of God in your life resonates walking in the Lord, இல்லையா. கடவுளின் வழியிலே நடக்க வேண்டும் என்றால் அவருடைய குணலட்சணங்கள், அவருடைய வழி என்ன? நீதி, நேர்மை, அமைதி, அன்பு, சமத்துவம், இதுவெல்லாம் ஆண்டவருடைய வழிகள். அந்த வழியிலே நீ நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகையினாலே தான் சங்கீதம் 1 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தெரிஞ்ச வசனம் தான். ஆராதனையில பாட்டும் பாடுறதில்லை, பின்வர ஜபத்தையும் சொல்றதில்லை, இல்லையா, வசனமும் சொல்றதில்லை, இல்லையா. இல்லையா, வாய்களை திறக்க வேண்டும். புதிய ஆண்டுல வசனத்துக்கு வாய்களை திறக்க வேண்டும், விரிவாய் திறக்க வேண்டும், இல்லையா. இல்லையா, பரியாசக்காரர்கள் வழியிலே இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். பரியாசக்காரர்கள் பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பட்டியல், இல்லையா. நீங்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் எப்படி இருக்கிறது? ஏளனம் செய்யும் மக்களோடு இருக்கிறது, இல்லையா. துஷ்டர்களோடு துன்மார்க்கர்களோடு நம்முடைய ஆலோசனைகள் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இவர்களை வெறுக்கிறாரா? வெறுக்கல, நேசிக்கிறார். அவர்கள் மனம் திரும்புவதற்கு எந்த வழியிலே நாம் உதவியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் தவறுகளுக்கு நாம் உடந்தையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஏதொன்றையும் சரிப்படுத்த முடியாது. தவறுகளை நாம் கண்குளிரே காணுகின்ற போது, இழிவானவர்கள் இழிவுக்குரிய காரியங்களை செய்கின்ற போது, அவைகளை அங்காங்கே தடுக்கின்ற போது அவைகள் என்ன செய்யும்? நல் மாதிரியை கற்றுக்கொள்வார்கள். அப்ப அமைதியா இருக்கிறதுமே ஒரு சில தப்பு தான், இல்லையா. அமைதியா இருந்தா என்னது? ஒன்னு இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அனலும் இல்லை குளிரும் இல்லை, என்ன செய்திருவேன்? ஆமா, வாந்தி பண்ணி போட்டுருவேன். அப்படின்னா என்னது? கக்கி போட்டுருவேன் அப்படின்ற, இல்லையா. யோசித்து பார்க்க வேண்டும்.
அப்ப நம்மளுக்குள்ளே ஒரு ஸ்திரப்பாடு தேவை. இறைவனுக்காக நாம் நிற்கும் போது இந்த உலகத்தின் எந்த சக்திக்கு முன்பாகவும் நாம் தலை வணங்க முடியாது. When you stand for God, you cannot bow down for the rulers and unjust powers of this world. இதுதான் இங்கே உபாகமத்திலே ஆண்டவர் சொல்லி வருகின்ற செய்தி. உடன்படிக்கையின் மக்களே, நீங்கள் என் வழியிலே துணிந்து நில்லுங்கள். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோட என்னை வழிபடுங்கள். நீங்கள் என் மீது அன்பு செலுத்துங்கள். அப்பொழுது அந்த குணங்கள் உங்களுக்குள்ளே அது பாய்ந்தோடும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற திருவாக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். தொடர்ந்து அங்கே 16வது வசனத்திலே நீங்கள் பார்க்கிற போது அங்கே சொல்லுகின்றார், உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். You need to circumcise your heart. So God doesn't look for the physical scar. இல்லையா? சரீரத்தினுடைய தழும்புகளை ஆண்டவர் எதிர்பார்ப்பதில்லை. உன் இருதயம் தான் உன் சிந்தனையினுடைய பிறப்பிடம். Your heart becomes the seat for your thoughts and desires. So அந்த இடத்திலே ஆண்டவர் ஆளுமை செய்ய விரும்புகிறார். அந்த இருதயத்தை கொடு. நம்ம கீர்த்தனை பாடலிலே சிறப்பு பாடல் ஒன்று உண்டு இல்லையா? மகனே, உன் நெஞ்சு எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன், இது பாராயோ. அப்போ உன் இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். உன் செல்வாக்கை அல்ல, உன் பணத்தை அல்ல, உன் அதிகார மேட்டிமையை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் உன் இருதயத்தை எனக்குத்தான். இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருதயத்தை காணிக்கையாக படைத்திருந்தால் இந்த சமூகம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யூகிச்சு பாருங்களேன். இல்லையா? இதுதான் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேகற்றவற்றை குறித்து தாங்கள் மேன்மையாக பேசிக் கொண்டிருப்பார்கள் இல்லையா? சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எதை குறித்து மேன்மை பாராட்டுவதில்லை. எதை குறித்து? என் தேவனாகிய ஆண்டவரை அல்லாமல் வேற எதை குறித்து மேன்மை பாராட்டுவோம்? அவரே அல்ல, அவரே எங்களுக்கு அரசர், அவரே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவர். உம்மை போல் ஒரு தெய்வம் உண்டோ? அதுதான் மகத்துவம். அதனால்தான் ஆண்டவர் உன் இருதயத்தை நீ விருத்த சேதனம் பண்ணு. இல்லையா? ரொம்ப ஈஸியா இருக்கிறதெல்லாம் வேகமா பண்ணிடுவோம் இல்லையா? 1000 ரூபாய் கொடுத்துட்டா தங்கச்சாவின் உடனே மணி ஆர்டர் இன்னைக்கே பறக்குது. 10,000 20,000 பறக்கிறது இல்லையா? இல்லை, அங்கே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயம். இந்த புதிய ஆண்டை துவங்குகின்ற நீ இறைவனுக்கு காணிக்கை படைக்க வேண்டும் என்றால் உன் இருதயத்தை அந்த திரு பலிப்பீடத்தின் மீது வைத்து, ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வழிபோக்கு, என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனையின் செயல்பாடுகள் அத்தனையும் உமக்கு பிரியமுள்ளதாக காணப்படுமாயின் என்னுடைய காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகும். யோசிக்க வேண்டும். தொடர்ந்து அங்கே சொல்லுகின்றார், நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இராதபடிக்கு. இல்லையா? ஸ்டிஃப் நெக்ட் கம்யூனிட்டி. இஸ்ரவேல் மக்களை வனாந்திர பயணத்திலேயே ஆண்டவர் எச்சரிக்கிறார் இல்லையா? வணங்கா கழுத்துள்ள பிடிவாதம் நிறைந்தவர்களாய், உங்கள் குணத்திலிருந்து நீங்கள் மாறாதவர்களாய், இறை பண்புகளுக்கு உங்களை ஒப்புக்கொடாதவர்களாய், கடின இருதயம் உள்ளவர்களாய் இடாதிருங்கள். ஆகையினாலே தான் அங்கே நீங்கள் திருமறையிலே பார்க்கிற போது சொல்லுகின்றார், நீங்கள் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று விண்ணப்பிக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு இன்னொரு ஜபமும் நீங்கள் கூட சேர்ந்து செய்யும்போது, உங்கள் இருதயத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் போது உங்கள் இருதயம் கடினம் நிறைந்த கல் நிறைந்தவைகள் அல்ல, உடைக்கப்பட்ட இருதயம். A broken heart, a crushed spirit is what you need to offer today to God. Only then your ways will align with God Almighty. நீங்கள் தொடர்ந்து 19வது வசனத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது, இறை பேரிலே உங்களுக்கு அன்பு இருந்தால் அந்நியர்களின் மீது நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள், அவர்களை நீங்கள் உபசரிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் எபிரேயத்திலே படிக்கின்ற போது அந்த ஆக்கியோன் சொல்லுகின்றார், நீங்கள் அந்நியர்களை அவர்களுக்கு உபசரிக்கின்ற போது நீங்கள் அறியாமல் இறை தூதர்களுக்கே சேவை புரிகிறீர்கள் என்று திருவசனம் சொல்லுகின்றது. அப்பொழுது இந்த பகுதியும் அதை சொல்லுது, உங்கள் அந்நியர்களை நேசியுங்கள். ஏன் நேசிக்க வேண்டும் என்றால் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் இல்லையா? இன்றைக்கு எளியவர்களை பார்த்தால் கொச்சையாய் பேசுகிறோம் இல்லையா? இன்றைக்கு வறுமையில் இருப்பவர்களை குறித்து சபிக்கப்பட்டவர்கள் என்று பேசுகிறோமே, நமக்கு எத்தனை துணிவு வேண்டும்? இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார்,
நீயும் அதே நிலையிலிருந்து தானே நான் தூக்கி கொண்டு வந்தேன். நீயும் அந்நியனாகத்தான் இருந்தாய், நீயும் அடிமைதனத்திலே தான் இருந்தாய், நீயும் சபிக்கப்பட்ட வாழ்வு என்று கருதப்படுகின்ற வாழ்விலே நீயும் தானே இருந்தாய். அங்கே இருந்து தானே நான் உன்னை கொண்டு வந்து இங்கே நிலை நிறுத்தி இருக்கிறேன். இப்பொழுது நீ எதற்கு பிறனை ஏளனப்படுத்துகிறாய்? யாரையும் அந்நியனாய் எண்ணாதே, அனைவரையும் நேசி. இல்லையா? கிறிஸ்தவர்களை மாத்திரம்தான் நேசிக்க வேண்டும் என்று அல்ல, எல்லார் மீதும் பாரபட்சம் இல்லாத அந்த கடவுளை நீங்கள் கொண்டு சேர்ப்பதிலே முயற்சி எடுக்க வேண்டும். தொடர்ந்து 20வது வசனத்திலே நீங்கள் பார்க்கிற போது அந்த இடத்துல சொல்ற, உன் தேவனாகிய கடவுளுக்கு நீ அஞ்சி அவர் பேரிலே நீ பற்றுதலாயிரு. இல்லையா? fear God and cling on to him. fearing God, கடவுளுக்கு பயப்படுதல் என்பது என்ன? அவர் வழியிலே நிலைநிறுத்தல் என்பதுதான். நீங்கள் தொடர்ந்து இந்த பகுதிகளில் இன்னும் அநேக விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. நீங்கள் தொடர்ந்து அதன் ஆழங்களிலே நீங்கள் கடந்து சென்று பார்க்க வேண்டும். ஆண்டவர் எத்தகையோர் என்று பார்க்கின்ற போது அவர் சொல்லுகின்றார், வானங்களின் மீதும், அவர் வானங்களின் மீதும் பூமி அத்தனையும் இறைமாட்சிமை நிறைந்திருக்கின்றன, அத்தனை ஆளுகை புரிந்த கடவுள் என்று சொல்லுகின்றார். 17வது வசனத்திலே பார்க்கிற போது அவர் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கின்றார். அவரிடத்திலே ஊழல் இல்லை. There is no corruption in that God. This God doesn't look for bribe. பணம் கொடுத்து ஆண்டவரை சரி செஞ்சலான்னு பாத்திர முடியாது. இல்லையா? இதுதான் நாம் யோசிக்க வேண்டும். உன்னுடைய வழிகள் இறைவனின் வழிகளாக்கப்பட வேண்டும். அப்படி செய்கிற போதுதான் உன்னுடைய துதி ஏற்புடையதாக இருக்கும். Only then your praises will be worthful. யோசிக்க வேண்டும். தொடர்ந்து இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 8 வரைக்கும் படிக்கின்ற போது பவுலடிகளார் கிரேக்கு ரோம கலாச்சாரத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு திருமறை பகுதி. அங்கே அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற பல பிரசங்கியார்களும் இறை செய்தியாளர்களும் சொல்லுகிறது எல்லாம் என்ன? ஆத்தும ஆதாயம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இங்கே பவுலடிகளார் எதை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்? எதை? அந்த ஆத்மாவை உட்கொண்டிருக்கிற சரீரம். இல்லையா? He talks about the body. கிரேக்க கலாச்சாரத்தின்படி சரீரத்திற்கு மதிப்பில்லை. ஆனால் பவுலடிகளார் சொல்லுகிறார், இந்த சரீரத்திற்கு மதிப்பு உண்டு. இந்த சரீரத்தை தூய்மையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாலிய உறவு என்பது இறைவன் தூய்மையாக தந்தது. God intended sexual relationship to be a pure and a holy one. ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே எப்படியெல்லாம் இந்த பாலியல் உறவுகள் நடந்து கொண்டிருக்கிறன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். திருச்சபைகளிலே இவைகள் எல்லாம் ஏன் பேசுவது என்று பலர் பேசுவார்கள். இது பேசியாக வேண்டும். பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற செய்தி என்ன? உங்கள் பாலியல் உறவுகளிலே தூய்மை வேண்டும், தூய்மை வேண்டும். கிரேக்க ரோம கலாச்சாரத்திலே இஷ்டம் போல் வாழ்ந்தனர், தகாத உறவுகளை வளர்த்து கொண்டனர். தங்கள் சரீரத்திலே தீட்டானவைகளை நிரப்பி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே தான் பவுலடிகளார் மீண்டும் நினைவூர்த்துகிறார், இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பாத்திரம், இந்த பாத்திரத்தை தூய்மையாய் வைத்து காத்துக் கொள்ளுங்கள் என 7ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்ற செய்தியை நீங்கள் பார்க்கிறீர்கள். 4வது வசனத்திலே அதை குறிப்பிடுகின்றார். அப்ப எது அந்த பாத்திரம்? உன் சரீரம் தான் அந்த பாத்திரம். அதை தூய்மையாக நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஒழுக்கு கேடுகள் அதிலே நடந்து விடக்கூடாது. இல்லையா? திருமணத்தின் வழிபாட்டின் பொழுது ஒவ்வொரு கூறுபாடு அங்கே அதிகமாக சொல்லப்படுகிறன. என்ன என்றால், ஆண்டவர் தாமே உங்களுடைய சரீர உணர்ச்சிகளை தூய்மையாக்கி, இல்லையா? So God once again honors your body in the marital relationship, and that's where you have been prepared to have relationship with your spouse. இல்லையா? இதுதான் ஆண்டவர் நிர்ணயித்தது. ஆனால் இன்றைக்கு எத்தனை ஒழுங்கு கேடுகள்! இவைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். சரீரம் கனமானது, மாண்புக்குரியது. So you need to honor your body and dignify your body, because that is God's creation and you have no authority over it. அதன் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு உனக்கு உரிமை இல்லை. அது இறைவனின் படைப்பு, அது இறைவனின் கருவி. அதை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற போது அது எந்த அளவிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது இங்கே வலியுறுத்துகிறது என்ன? நான் தூயவனாய் இருக்கிறது போல நீங்களும் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள். இல்லையா? ஆண்டவர் எத்தனை அழகு இல்லை! நான் அப்படி இருக்கிறேன், அதனால நீ அப்படி இருன்றார். நான் இல்லாத ஒன்றை நீ இருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யல? சொல்லவே இல்லை.
அதனாலதான் அவர் சொல்றார், அப்ப தூய்மையின் வாழ்வு என்பது என்ன? கடவுளுக்கு ஒத்த வாழ்வு. அதனாலதான் ரோமர் 12:1 சொல்லுகிற போது, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இல்லையா, இந்த உலகத்திற்குரிய வாழ்வு அல்ல, நீங்கள் மறுரூபப்பட்ட வாழ்வை வேண்டும். You need to have a transformed life, and your transformed life should reflect God, the likeness of God. இறைவனின் சாயலை வெளிப்படுத்தக்கூடிய சரீரமாக உங்கள் சரீரம் மாற வேண்டும். அதனால தான் சங்கீதம் 36 நீங்கள் படிக்கும் போது, உம்முடைய முக பிரகாசத்தின் வெளிச்சத்திலே நான் ஜொலிக்கட்டும் என சங்கீதக்காரன் சொல்லுகிறான். So the psalmist says, let my body, let my face reflect your face. இதுதான் கிறிஸ்தவ அனுபவமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மார்க்குவின் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 45 வரைக்கும், இல்லையா, இயேசுவோடு வாழுகிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சீடர்களுக்கு ஒரு ஆசை என்னவென்றால், இயேசு ஒரு அரசை அமைக்க போகிறார். இந்த அரசுல நாங்கள் ஒருத்தர் ஹோம் மினிஸ்டராகவும் ஒருத்தர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்க விரும்புகிறார். நம்முடைய நாடுல இது ரெண்டு ரொம்ப முக்கியம் இல்லை. அதில் இயேசு கிட்ட சொல்றாரு பார்த்து, ஐயா, உங்கள் வலது பாசத்திலும் இடது பாசத்திலும் எங்களுக்கு என்ன வேணும்? அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் இயேசுவோடு வாழ்ந்து எப்பேற்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் எதிர்நோக்குகிறார் என்பதை கூட அவர்களால் யோசிக்க முடியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பானம் பண்ணுகின்ற பாத்திரத்திலே உன்னால் பானம் பண்ணலாகுமோ? நான் எடுத்த திருமுழுக்கை நீ பெறலாகுமோ? இன்னைக்கு திருமுழுக்கு நமக்கு அந்தஸ்து இல்லையா? திருமுழுக்கு என்பது உலக லௌகீக சிந்தனையிலிருந்து விடுபட்டு இறைவனே ஆண்டவர் என்பதை பகிரங்கப்படுத்துவதுதான் திருமுழுக்கு. இந்த பாத்திரம் என்பது பாடுகள், இறை நீதிக்காக வருகின்ற பாடுகள், ஆண்டவருக்காக நாம் நிற்கிற போது வருகின்ற பிரச்சனைகள். ஆகையினாலே தான் ஆண்டவர் கெத்செமனேவில் இருந்து சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீங்கும்படி செய்யும். அப்ப இவ்வளவு பாடுகள் இருக்கிறதையா என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், அது ரொம்ப சிறப்பா சொன்னார். அவர் நினைச்சாரு நம்ம ஆல்டர்ல இருக்கிற சாலிஸ் போல நினைச்சிட்டாரு, எடுத்து அது பானம் பண்ணிட்டு போறது தானே இல்லையா? அவர் சொல்லுகிறார், என் பாடுகள் நீ, அப்போ கூட ஆண்டவர் டிஸ்கரேஜ் பண்ணலை பாருங்க. உடனே சொல்றார், ஆமாப்பா நீ பானம் பண்ண முடியும் தான். ஏனென்றால் நீங்கள் திருமறையிலே பார்க்கின்ற போது அங்கே செய்தி ஒன்று உண்டு இல்லையா? யோவான் 14:12 பார்க்கிற போது, என்னை விட நீங்கள் அதிகமான அற்புத அடையாளங்களை செய்ய முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் அவரை விட ஆற்றல் வரைந்தவர்களாக நீங்கள் இருக்க முடியும். ஆனால் பாடுகளுக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடன்படிக்கையின் உறவிலே பாடுகள் உண்டு. வருஷ பிறப்புல நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்ன? நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை இன்னைக்கு வருமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ராமிஸ் கார்டு வரப்போகுது கையில் இல்லையா? எப்படியாவது எங்களுக்கு நல்ல ஒரு கார்டு வரட்டும். நிறைய பேர் தேடி தேடி எடுப்போம் இல்லையா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எது? இறைவனின் பேரிலே எனக்கு தயை கிடைத்திருக்கிறதா? Have I sought the favor of God in my life? That is what blessing is all about. It is nothing else. நீ எடுக்கிற கார்டில் இல்லை, இவைகளை நீங்கள் யோசிக்க வேண்டும். தொடர்ந்து அந்த இடத்துல அவர் சொல்லுகின்றார் 42வது வசனத்திலே, அஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? உங்கள் மீது அதிகாரம் செலுத்தி உங்கள் மீது ஆண்டவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் என்னுடைய அரசமைப்பு அப்படி அல்ல. நான் என்ன செய்ய வந்தேன்? உங்களுக்கு சேவை செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் என் ஜீவனையும் உங்களுக்கு நான் கொடுக்க வந்தேன். அப்படி என்றால் என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்க வந்தேயா? ஏன்னா நீங்க எல்லாம் வாழ பெறணும்னு உங்களை அதிகாரம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. உங்களுக்கு நான் பணிவிடை செய்ய வந்தேன், உங்களை இறைவனுக்கு நேராக திருப்புவதற்கு நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அங்கே ஒரு அதிகாரத்திலே ஒரு தலைகீழான நிகழ்வு. There is a reversal in the understanding of authority and power. இவைகளை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே துவங்குகின்ற போது இந்த இறைவன் கொடுக்கின்ற மகிமையும் இறைவன் கொடுக்கின்ற மகுடமும் இறைவன் நம்மில் எதிர்பார்க்கின்ற மேன்மையான காரியமும் நாம் மேலே அமர்ந்திருப்பதல்ல, மேலே இருந்து இறங்கி வர வேண்டும். We need to get down from the top priorities to the downward reality. மேலே இருந்து கீழே இறங்கி வந்து இந்த வாழ்வின் யதார்த்தங்களை கையாண்டால் மாத்திரம் இறை உடன்படிக்கையின் சாட்சிகளாக இந்த உலகிலே சான்று பகர முடியும். Only when you get down to the reality of this world, you can be the true witnesses of God into this world.
only through that witness you can glorify the Almighty என்பதை நீங்கள் புரிந்து வாழ வேண்டும். ஆகவே இறைவனுடைய அதிகாரம் என்பது, the authority and leadership of God is about self-giving, self-emptying, loving and compassion. இந்த ஆண்டவரின் மகத்தரான நிலைப்பாடு என்னவென்றால் சுயத்தையே கொடுப்பது, சுய வெறுத்தல், அன்பும் இரக்கமும் குணம் நிறைந்தது. இந்த ஆண்டவரின் ஆளுமையை தான் நாம் எதிர்நோக்குகின்றோம். இந்த ஆளுமை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஒருமிக்கப்பட வேண்டும். நாம் எல்லாரும் அந்த இறை திட்டத்திற்கு நம்மை ஒத்திசைந்து அவருடைய எண்ணத்தை, அவருடைய உயிரோட்டத்தை நம்முடைய வாழ்வின் உயிராக எண்ணி செயலாற்றுகின்ற போது ஆண்டவர் கொடுக்கும் ஜீவன் பறைந்தும் இறைவனுக்கு உண்மை உள்ள தொண்டாளர்களாக, பங்காளர்களாக, இறைவனோடு பங்காளர்களாக, எந்த ஊழியர்களோடு ஊழிய திட்டங்களோடு அல்ல, இறைவனோடு be a true partner with God Almighty. Respond to that call. அந்த இறைவனின் அழைப்புக்கு நீங்கள் மறுமொழி கொடுங்கள். அந்த இறைவனோடு சேர்ந்து வாழுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தலைகளை தாழ்த்தி இறை ஆசீர்வாதம் தொடர்ந்து நம் பேரிலே நிற்க இறைவனை நோக்கி கெஞ்சுவோம். வாழ்வின் தீர்மானங்கள் வகுக்க நேருகையில், வாழ்வின் தீர்மானங்கள் வகுக்க நேருகையில், தாழ்வில் நினைத்தவா தகுந்த யோசனை தந்து தயவினால் தாங்கி செல்லும். தாழ்வில் நினைத்தவா தகுந்த யோசனை தந்து தயவினால் தாங்கி செல்லும். வழி நடத்தும் வல்ல கடவுளே வழி நடத்தும். வாழ்வில் வரும் புது பாதைகள் என்றுமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. அழுத்தும் பாரங்களில் அமிழ்ந்திடாதிருக்க, அழுத்தும் பாரங்களில் அமிழ்ந்திடாதிருக்க, முழுக்க முழுக்கவும் அருளில் சார்ந்து நான் முடிவு வரையிலும் நிலைக்க செய்யும். முழுக்க முழுக்கவும் உறவில் சார்ந்து நான் முடிவு வரையிலும் நிலைக்க செய்யும். வழி நடத்தும் வல்ல கடவுளே வழி நடத்தும். வாழ்வின் வரும் புது பாதைகள் என்றுமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. ஆமென்.